வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுக்கு எதிராக பேசப்பட்ட பொய்கள் இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். இன்று ஒரு தீர்வு கிடைக்கும், நாளை ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நீங்கள் எண்ணிய நாட்களில் இன்னும் எந்த விதமான சில பொய் குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்கான உண்மைகள் கிடைக்கும் கிடைக்கும் என்று உங்களுடைய வாழ்க்கையில நாட்கள் மட்டுமே தள்ளி போயிருக்குமே தவிர உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது இதுவரைக்கும் நடந்திருக்காது. ஒரு மனிதன் செய்யாத தவறுக்காக குற்றம் சுமத்தப்படுவது எவ்வளவு பெரிய வழி என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்திற்காக உங்களுடைய பெயரானது கெடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தங்களும் கிடையாது. அந்த ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுதோ, அந்த ஒரு தவறு நடக்கும் பொழுது நான் அருகில் கூட கிடையாது என்று நீங்கள் மனதிற்குள் போட்டு குழப்பிக்கொண்ட ஒரு விஷயங்கள் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய நல்ல குணத்தை பொறுக்க முடியாத சிலர் உங்களை பற்றி தவறான பேச்சுக்களை பரப்பியிருக்கலாம் சமூகங்களில். இந்த அனுபவம் உங்க எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் உங்களுக்கு இது நிறைய தடவைகள் நடந்திருக்கும். தவறான புரிதல்கள், பொய்யான குற்றச்சாட்டுகளால் மனம் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உடைந்து போயிருக்கலாம். பல முறை உண்மையை சொல்ல நினைத்தும் காலமே பதில் சொல்லட்டும் என்று அமைதியாக இருந்த ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அந்த மௌனங்கள் பலருக்கு பலவீனமாக தெரிந்திருக்கலாம். ஆனால் உண்மையை நிரூபிக்க சில நேரங்களில் வார்த்தைகள் என்பது தேவை கிடையாது, காலம் போதும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்வீர்கள். ஜோதிடத்தில் சோதனைகள் மனிதனின் பொறுமையை சோதிக்கும் காலமாகவே கூறப்படுகிறது. உங்களுடைய உண்மை ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும் என்ற நம்பிக்கையை மட்டும் நீங்கள் ஒருபோதும் இழக்காதீர்கள். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களின் மீதும் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு காலகட்டத்தில் தேடி கொடுக்கும். நீங்கள் உங்களுடைய மரியாதைக்காக மௌனமாக நீங்கள் இருந்தீர்கள். பல இடங்களில் உங்களை காயப்படுத்தியவர்களை முகத்திற்கு நேராக கேட்டு அவங்களை துவம்சம் செய்யக்கூடிய வலிமை உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் சில நேரங்களில் ஏன் தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகளுக்கு போய்கொண்டு தேவையில்லாத ஒரு அவதூறு பெயர்களை எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் நான் ஏன் வாங்கி கொடுக்க வேண்டும்? முடிந்த அளவுக்கு மரியாதை உள்ள ஒரு நபராக நடந்து கொள்ள வேண்டும் என்று சில நேரங்களில் நீங்கள் மௌனங்களை காத்தீர்கள். அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு எதிரில் இருந்தவர்கள் இவன் பயந்து விட்டான், இனிமேல் நம்மிடம் இவன் வாலாட்ட மாட்டான் என்று உங்கள் மீது ஒரு தவறான பிம்பத்தை கூட நிச்சயமாக வைத்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் அப்படி பேசி இருந்தால் உங்களது குடும்ப மரியாதை கெட்டுவிடும் அல்லது அந்த உறவு அடியோடு முறிந்துவிடும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே தான் அத்தனை ஆத்திரத்தையும் நெஞ்சிற்குள் அமைக்கி கொண்டு மௌனமாக இருந்த அந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். உங்களது அந்த மௌனத்தை உலகம் உங்களது பயம் என்று தவறாக புரிந்து கொண்டது. ஆனால் அந்த பெருந்தன்மையான மௌனம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஏமாற்றத்தையே மிச்சப்படுத்தியது என்பதை இந்த ஒரு நாளிலாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் மௌனமாக இருந்தீர்கள், அதே போல் இன்னமும் இருந்தீர்கள் என்றால் அது எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்று தெரியாது. இனி வரக்கூடிய நாட்களிலாவது நீங்கள் முடிந்த அளவுக்கு முகத்திற்கு நேராக பேசி பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய மரியாதையும் உங்கள் மீது இருக்கக்கூடிய பயமும் மற்றவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தடைப்பட்ட முயற்சிகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறக்கூடிய ஒரு காலங்கள் வந்துவிட்டது. சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இதை செய்ய வேண்டும், அது எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் அது நமக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்று நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும். ஆனால் அந்த அனுபவங்களை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கும். மாற்றி கொடுக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் தடைப்பட்டு கிடந்த முயற்சிகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை நோக்கி ஓடப்போகிறது. கடந்த காலங்களில் தொட்டதெல்லாம் நஷ்டம், தொடங்கியதெல்லாம் தடை என்ற துரதிர்ஷ்ட நிலைமையானது உங்களுக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் முழு நம்பிக்கையோடு எடுக்கக்கூடிய அத்தனை புதிய முயற்சிகளும் முதலீடுகளும் மிக துல்லியமான ஒரு வெற்றியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நகர்த்த ஆரம்பிக்கும்.
புதிய தொழில் தொடங்குவது, புதிய வேலைக்கு விண்ணப்பிப்பது அல்லது புதிய கலைகளை கற்றுக்கொள்வது என நீங்கள் எதில் கை வைத்தாலும் அதில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களின் விடாமுயற்சிக்கு காலங்களும் கிரகங்களும் பக்கபலமாக இருந்து வெற்றி கணையை உங்களுடைய கைகளில் சேர்க்கக்கூடிய ஒரு நாட்களும் இந்த ஒரு நாளாகத்தான் இருக்கும். இப்படிப்பட்ட சில நேரங்களும் சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கவனித்து பாருங்கள். சில முயற்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த நம்பிக்கையுடன் தொடங்கப்பட்டிருக்கும். ஆனால் எதிர்பாராத காரணங்களால் அவை பாதியிலேயே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நின்றிருக்கலாம். ஒரு வேலை, ஒரு தொழில் முயற்சி, ஒரு கனவு அல்லது நீண்ட நாள் ஆசைகள் எதுவாகவே இருந்தாலும் இது எப்போதும் நிறைவேறும் என்ற ஏக்கங்கள் உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில சிம்மம் ராசிக்காரங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் மீண்டும் நகரக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். அப்படிப்பட்ட நாட்களும் நேரங்களும் நடப்பதற்கான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. இதுவரை மூடியிருந்த கதவுகள் மீண்டும் திறக்கப்பட போகிறது. ஜோதிட நம்பிக்கைகளில் சில காலங்கள் பழைய முயற்சிகளுக்கு புதிய வாய்ப்புகளை தரும் என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்த நேரத்தில் பொறுமையுடன் செயல்படுவது முக்கியம். ஒரு காலத்தில் முடியாது என்று நினைத்த விஷயங்கள் சரியான நேரத்தில் சாத்தியமானதாக மாறி அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. அந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் அது நமக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்று நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும். ஆனால் அந்த அனுபவங்களை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். மாற்றி கொடுக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் தடைப்பட்டு கிடந்த முயற்சிகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை நோக்கி ஓடப்போகிறது. கடந்த காலங்களில் தொட்டதெல்லாம் நஷ்டம், தொடங்கியதெல்லாம் தடை என்ற துரதிர்ஷ்ட நிலைமையானது உங்களுக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் முழு நம்பிக்கையோடு எடுக்கக்கூடிய அத்தனை புதிய முயற்சிகளும் முதலீடுகளும் மிக துல்லியமான ஒரு வெற்றியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நகர்த்த ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்குவது, புதிய வேலைக்கு விண்ணப்பிப்பது அல்லது புதிய கலைகளை கற்றுக்கொள்வது என நீங்கள் எதில் கை வைத்தாலும் அதில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களின் விடாமுயற்சிக்கு காலங்களும் கிரகங்களும் பக்கபலமாக இருந்து வெற்றி கணையை உங்களுடைய கைகளில் சேர்க்கக்கூடிய ஒரு நாட்களும் இந்த ஒரு நாளாகத்தான் இருக்கும். இப்படிப்பட்ட சில நேரங்களும் சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கவனித்து பாருங்கள். சில முயற்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த நம்பிக்கையுடன் தொடங்கப்பட்டிருக்கும். ஆனால் எதிர்பாராத காரணங்களால் அவை பாதியிலேயே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நின்றிருக்கலாம். ஒரு வேலை, ஒரு தொழில் முயற்சி, ஒரு கனவு அல்லது நீண்ட நாள் ஆசைகள் எதுவாகவே இருந்தாலும் இது எப்போதும் நிறைவேறும் என்ற